can. Yes. சி லாவை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ரெண்டு ப்ராப்ளம் மேஜரா எல்லாருக்கும் இருக்கும். ஒண்ணு பாத்தீங்கன்னா எப்படி படிக்கணும், புதுசா இருக்கு, எனக்கு இது வரைக்கும் படிச்ச விதமான அனுபவமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? செகண்ட், இவங்க தான் மெஜாரிட்டி ஆஃப் கேட்டகரி. சார் எனக்கு கொஞ்சம் ஈஸியா தான் சார் இருக்கு, படிக்கிறதுலாம் புரியுது, கதெல்லாம் கேட்கும் போது எல்லாம் தான் புரியுது, எக்ஸாம்ல எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு தெரியல சார். நான் நல்லா தான் எழுதுறேன், கரெக்டான ஆன்சர் எழுதுறேன், ஆனா மார்க் வர மாட்டேங்குது சார், நான் பேப்பர்லாம் வாங்கி பார்த்தேன். அந்த மாதிரி கேட்டகரி தான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பர்சனலா எனக்கும் கால் பண்ணி கேட்டிருக்காங்க, சேஷாத்ரிக்கும் கால் பண்ணி கேட்டிருக்காங்க. இந்த வீடியோவை சரி, இப்ப நாங்க கொடுக்குற கண்டென்ட்டை ஈஸியா ஒரு 10 நிமிஷம் ஏதோ நாங்க எடுத்துட்டு யூடியூப் வீடியோ போட்டுடலாம். பட் எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா அது அவ்வளவோ எஃபெக்டிவா இருக்காது. நம்ம பசங்க கூட பேசுவோம், லைவா நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் பசங்க கூட. அவங்களோட டவுட் பாத்தீங்கன்னா ரியல் டைம்ல கேட்போம். ஏன்னா நான் ஜஸ்ட் ஒரு 4 சவுத்துக்குள்ளார பேசிட்டு ஒரு வீடியோ போடுறது வேற. இது பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, ஒரு கிளாஸ் ரூம்ல எப்படி நடக்குமோ நாங்க அந்த மாதிரி சொல்லி தர போறோம். சோ தயவு செஞ்சு பாத்தீங்கன்னா நீங்க ஷோபால போட்டுத்துக்கணும், இல்லைன்னா பாத்தீங்கன்னா கால் மேல கால் போட்டுங்க, அந்த மாதிரி கேர்லெஸ்ஸா அப்படியே எப்படி சொல்றது ஃப்ரீயா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க மிஸ்யூஸ் பண்றாதீங்க. தயவு செஞ்சு சின்சியரா படிங்க. ஓகேவா? சின்சியரா நாங்க ஜஸ்ட் லைக் தட் வீட்டுல போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நாங்க இதெல்லாம் பண்ணலக்கா. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எங்களுக்கு 1008 வேலை இருக்கு. பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப எப்படி சொல்றது ஹெல்ப் தேவைப்பட வேண்டிய ஏரியா. ஒரு லாக்கு எப்படி பாத்தீங்கன்னா பிரசன்ட் பண்ணணும். ஓகேவா? இதே இன்டர் பசங்க ஃபவுண்டேஷன் பசங்க ஓகே, அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஐடியா இருக்கும், முட்டி மோதி பாத்தீங்கன்னா கத்துன்னு இருப்பாங்க. பட் ஃபவுண்டேஷன் பசங்க ரொம்ப புதுசு. ஓகே, சோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க ரொம்ப லோவா ஃபீல் பண்றாங்களே, பரவாயில்ல, என்னடா இது, நம்ம வேலைக்கு போயிட்டு வந்தாலும் பரவாயில்ல, எழுந்திரிச்சு உக்காரு, நம்ம பசங்களுக்காக உக்காருன்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் உட்காந்து பண்ற விஷயம். எவ்வளவு தூரம் உங்களோட சப்போர்ட், உங்களோட சின்சியரிட்டி கொடுக்குறீங்களோ அவ்வளவு தூரம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு இதே மாதிரி இன்னும் நிறைய செஷன்லாம் வைக்கணும்னு தோணும் ஃப்ரீயா. ஓகேவா? சோ அவ்வளவுதான் கண்ணா. ரொம்ப தேவையான செஷனு, கொஞ்சம் சின்சியரா சப்பக்கொல்லாம் போட்டு உட்காந்து நோட்டு பென் எல்லாம் உட்காந்து அழகா ரூம் எல்லாம் லாக் பண்ணிட்டு யாரோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நீங்க அடுத்து ஒன் ஹவர் எங்களுக்கு கொடுக்கணும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் லா எக்ஸாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். என்ன சேஷாத்ரி? எஸ். எஸ் ஜி, நான் ஆரம்பிச்சிடுறேன். ஸோ வெல்கம் டு திஸ் மெகா ரைட்டிங் ப்ராக்டிஸ். ஸோ நிறைய பேருக்கு சொன்ன மாதிரி லோ ரைட்டிங் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் ஒரு ஒரு லைவா நானும் உங்க கூட எழுதி, நீங்களும் எங்க கூட எழுதி, நம்ம கலந்து எழுதி புரிஞ்சு எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் சொல்ற விஷயம் புரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? இப்போ லோ பொறுத்த மட்டும் யூ ஹேவ் த்ரீ டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின். நம்பர் ஒன் இஸ் டைரக்ட் கொஸ்டின். சார் டைரக்ட் கொஸ்டின் கேட்பாங்களா? சார் கண்டிப்பா கேட்பாங்க. டைரக்ட் கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதை நம்ம இப்ப ப்ராக்டிஸ் பண்ண போறது இல்லை, ஏன்னா உங்களுக்கே தெரியும். டைரக்ட் கொஸ்டின் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, புட் ஏ ஹெட்டிங், புட் ஏ சூட்டபிள் ஹெட்டிங் அண்ட் ரைட் பாயிண்ட் வைஸ். எக்ஸாம்பிள், ஒரு கொஸ்டின் நான் சொல்றேன். எக்ஸ்பிளைன் த ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு ஒன் பர்சன் கம்பெனி அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆஸ் பர் கம்பெனி ஆக்ட் அப்படி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. புட் அ ஹெட்டிங் ஒன் பர்சன் கம்பெனி, தென் ரைட் பாயிண்ட் வைஸ். அதுல யாருக்குமே சந்தேகம் கிடையாது நம்புறேன். சோ இஃப் இட் இஸ் எ டைரக்ட் கொஸ்டின், தயவு செஞ்சு ஒரு ஹெட்டிங்கை போட்டுட்டு பாயிண்ட் வைஸாக எழுதுங்கள். சார் புரிஞ்சவங்க எஸ் ஓர்னோ கொஞ்சம் வேகம் எஸ் 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 போடலாம். ஓகேடா. யா. நவ் செகண்ட் டைப் என்னது கேட்டீங்கன்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் கொஸ்டின், அதாவது டிஃபரன்ஷியேட் பிட்வீன் கம்பெனி அண்ட் எல்எல்பி கேட்கலாம். டிஃபரன்ஷியேட் பிட்வீன் கான்ட்ராக்ட் அண்ட் அக்ரிமெண்ட் கேட்கலாம். சோ இந்த மாதிரி கேட்கும்போது 3 காலம் யூ ஹாவ் டு ட்ரோ. நம்பர் ஒன் இஸ் பேசிஸ், தென் யூ ஹாவ் டு ட்ரோ நெக்ஸ்ட் காலம் கம்பெனி, நெக்ஸ்ட் காலம் எல்எல்பி. ஸ்டார்ட் வித் மீனிங், மீனிங் வச்சு ஆரம்பிங்க. சோ டைரக்ட் கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஹெட்டிங் பாயிண்ட் வைஸ். டிஃபரன்ஸ் பிட்வீன் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ண வேண்டும், அதாவது நீங்க காலம் டேபிள் ஃபார்மேட்ல வரைச்சிட்டு யூ ஹாவ் டு ரைட் இன் டேபிள் ஃபார்மேட். பேசிஸ் மீனிங்கோட நீங்க யூ ஹாவ் டு ரைட் பேசிஸ் போட்டுட்டு அதுல கீழே மீனிங். தென் கம்பெனினா கம்பெனி ஃபார்ம் என்ற கம்பெனிஸ் ஆக்ட், எல்எல்பி ஃபார்ம் எல்எல்பி ஆக்ட் அப்படின்னு சொல்லி நீங்க ஒவ்வொரு விஷயங்கள். கம்பெனி பொறுத்த மட்டும் டாக்குமெண்ட்ஸ் எம்ஓஏ ஏஓஏ, எல்எல்பி பொறுத்த மட்டும் டாக்குமெண்ட்ஸ் எல்எல்பி அக்ரிமெண்ட்ஸ். அந்த மாதிரி நீங்க பிரிச்சு பிரிச்சு எழுதணும். சார் ஆர் யூ கிளியர் வித் தீஸ் டூ டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ்? இந்த ரெண்டு டைப் கொஸ்டின் நம்ம இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ண போறது இல்ல, which is very simple, you can easily handle it on your own. அதுக்கு நம்ம பிரச்சனை தேவையே இல்லை. ஆமா, 3 காலம் ட்ரா பண்ணி தான் ஆகணும், 3 காலம் ட்ரா பண்ணி தான் ஆகணும். பேசிஸ் ஐட்டம் நம்பர் ஒன், ஐட்டம் நம்பர் டூ. நான் மூவிங் ஆன் டு தேர்ட் டைப். அதனால எல்லாருக்குமே ரொம்ப பிரச்சனையா இருக்கக்கூடிய விஷயம் கேஸ் சினாரியோ டைப் கொஸ்டின். ஒரு சினாரியோ கொடுப்பாங்க, அதோட பேசிஸ்ல உங்ககிட்ட ஆன்சர் பண்ண சொல்லுவாங்க. நீங்க எப்படி ஆன்சர் பண்ண கேட்டீங்கன்னா 3 பேராகிராஃபாக பிரிச்சுக்க வேண்டும். அது எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம். ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் இஸ் ப்ரொவிஷன். அந்த கொஸ்டினோட தீம் என்னது, ஒரு பென்சில் எடுத்துக்கணும் நம்ம. ப்ளீஸ் 1 செகண்ட் கைஸ். நீங்க ஒரு நிமிஷம்.
யாரும் வந்து அங்கிட்டு இங்கிட்டு பேசிட்டு இருக்காதீங்க ப்ளீஸ். யாரெல்லாம் வந்து முழுமையா இங்க இருக்கணுமோ, அதாவது யாருக்கெல்லாம் வந்து இந்த செஷன் அட்டன் பண்ணணுமோ அவங்க மட்டும் அட்டன் பண்ணுங்க. யாரும் அங்கிட்டு இங்கிட்டு பேசிட்டு இருக்காதீங்க. டோன்ட் டாக் இன் பிட்வீன். ஓகே, செஷன் அட்டன் பண்ணணும். நாங்க கேட்கற கொஸ்டினுக்கு மட்டும் நீங்க ஆன்சர் சொல்லுங்க. அன்வான்டா நீங்க நிறைய டாக் பண்ணும்போது எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷனா இருக்குது. ஓகே, எங்க வாய்ஸ் கரெக்டா தானே இருக்குது அருண்? ஆல் ஓகே ரைட்? எனக்கு சூப்பரா இருக்கு, அவங்களுக்கு ஓகே, மேபி நெட் இஷ்யூன்னு தெரியல. எல்லாருக்கும் ஓகேவா தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து கொச்சியில் இருக்கேன். ஸோ கொஞ்சம் என்னோட எனக்கு நெட் ப்ராப்ளம் அவ்வளோ வராது. எனக்கு வராது. நான் ஊர்ல இருந்தா வரும். நான் கொச்சியில் இருக்கிறதுனால வராது என்னோட அறிவில. சரியா? ஸோ லிசன் லிசன் ப்ளீஸ். கேஸ் சினாரியோ டைப் கொஸ்டின் சொல்லும்போது யூ ஹாவ் டு டிவைட் இன்டு 3 பேராகிராஃப். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் கொஸ்டினோட தீம் எனது புரிஞ்சுக்கிட்டு அந்த தீம்ல சொல்ற விஷயத்த ப்ரொவிஷனாக ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் எழுதுங்க. அதுக்கப்புறம் ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் ஒரு 2 லைன் ஒரு 1 லைன் ஒரு அனாலிசிஸ் வேணாலும் சொல்லலாம். ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் சொல்லலாம், அனாலிசிஸ் சொல்லலாம். லாஸ்டா கன்க்ளூஷன் எழுதணும். சார் இது எப்படி சார் எழுத போறீங்க? ஃபர்ஸ்ட் நான் சொல்றது கேளுங்க. We'll start reading the first question. நீங்க எப்பயுமே கொஸ்டின் பேப்பர்ல சார் கேன் ஐ டிரா இன் கொஸ்டின் பேப்பர்ல நான் பென்சிலால வரைஞ்சுக்கலாமா? தாராளமாக வரைஞ்சுக்கலாம், பிரச்சனை யாரும் சொல்ல மாட்டாங்க. ஓகே, சோ இங்க கமான் கைஸ், நம்ம கொஸ்டின் எப்படி ரீட் பண்ணி புரிஞ்சுக்க போறோம் அதான் பார்க்க போறோம். ஸ்டார்ட். A company registered under section 8. So section 8 company வந்து கேட்டிருக்கலாம். section 8 சொல்லும்போது it's a company formed to promote charitable objects. Am I right? செக்ஷன் 8ன்னு சொல்லும்போது இட் இஸ் ஃபார்ம்டு டு ப்ரொமோட் சேரிட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ். எஸ் ஆர் நோ? வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ், ப்ரொடெக்டிங் என்விரான்மெண்ட், சோஷியல் வெல்ஃபேர், ஆல் தீஸ் திங்ஸ். எஸ் ஆர் நோ? நான் ப்ராஃபிட். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஓகே ஓகே, சொல்லுங்க. கேன் தே டிக்ளேர் டிவிடெண்ட்? அதை பத்தின சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்க. லெட் அஸ் டிஸ்கஸ். கேன் தே டிக்ளேர் டிவிடெண்ட்? Are they allowed or are they prohibited? Come on. Are they allowed or are they prohibited? They are prohibited. Okay da, okay da. Super, super, super. Now, அப்போ சார் ப்ராஃபிட் அவங்களுக்கு வந்துருச்சுன்னா அந்த ப்ராஃபிட்டை வந்து கேன் தே யூஸ் டு கிவ் டிவிடெண்ட் ஆர் ஷுட் தே யூஸ் இட் ஃபார் தேர் சேரிட்டபிள் ஆக்டிவிட்டீஸ்? அவங்க கையில் இருக்கிற ப்ராஃபிட்டை டிவிடெண்டாக கொடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? they have to use it for their object, they have to use it for their charitable activities. yes or no பா? சொல்லுங்கம்மா. ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க, சரி 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 சரி. எகெயின் அன்வான்டான விஷயங்கள் தேவையே இல்லை. தேவையான விஷயத்தை மட்டும் நம்ம எழுதினா போதும். ஓகேங்களா? Now the company has been consistently making profit. Oh my god, லாபம் இருக்குதாமா? இருக்கட்டும், யார் வேணா சொன்னாங்க. நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு சர்ப்ளஸ் வரலாம், டெபிசிட் வரலாம். எஸ் ஆர் நோ? ஒரு என்பிஓன்னு சொல்லும்போது சர்ப்ளஸும் வரலாம், டெபிசிட்டும் வரலாம். இப்போ இந்த கேஸ்ல சர்ப்ளஸ். few members contended that they are entitled to receive dividend. அவங்களுக்கு டிவிடெண்ட் வேணும் சொல்லிக்கிட்டு அவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. can the company distribute dividend? ஆஹா, அற்புதமான கொஸ்டின். 4 marks. ஆன்சர் நமக்கு நல்லாவே தெரியும். they are prohibited, you are not allowed. if yes, what is the maximum percentage? answer 0. not at all allowed. not even 1 rupee should be given as dividend. Also discuss this along with other regular matters. The company held a general meeting by giving only 14 days notice. Now கவனம் ஒரு நிமிஷம் எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேளுங்க, யாரும் சாட் பண்ணாதீங்க. வருஷம் எல்லா கம்பெனியும் AGM நடத்த வேண்டும், ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடத்த வேண்டும். அந்த ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்ல யார் வருவாங்க? ஷேர் ஹோல்டர்ஸ், மெம்பர்ஸ் வருவாங்க. ஏங்க, அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் இல்ல? நோட்டீஸ் ஆஃப் ஜெனரல் மீட்டிங், பத்திரிகை கொடுக்கணும் இல்லைங்க? வாங்க மீட்டிங் நடத்த போறோம் வாங்க சொல்லிட்டு should company give notice of AGM? எஸ் ஆர் நோ? இத சாட் பண்ணுங்க, இதெல்லாம் சாட் பண்ணுங்க. எஸ் ஆர் நோ? வேகம் வேகம் எல்லாருமே சொல்லலாம். எஸ் ஆர் நோ? ஏஜிஎம்க்கு நோட்டீஸ் கொடுக்கணும். எவ்வளவு நாள் முன்னாடி கொடுக்கணும் கேட்டீங்கன்னா 21 days பிஃபோர். ஜெனரல் மீட்டிங் டேட் 21 நாள் முன்னாடி கொடுக்கணும். ஆனால் செக்ஷன் 8க்கு மட்டும் ஒரு சலுகை இருக்குது. ஒரு சலுகை கொடுத்திருக்கிறாங்க, ஒரு லிபரலைஸ்டான ஒரு விஷயம் கொடுத்திருக்கிறாங்க. 21 கிடையாது, 14 டேஸ்க்கு முன்னாடி நீங்க கொடுத்தா போதும். ஏஜிஎம் நீங்க நடக்குதுன்னா அதுக்கு 14 நாள் முன்னாடி நீங்க கொடுத்தா போதும் நோட்டீஸ். 21 டேஸ்க்கு முன்னாடியே கொடுக்க தேவையில்லை, 14 நாள் முன்னாடி கொடுத்தா போதும் அப்படின்னு ஒரு சின்ன சலுகை, சின்ன லிபரலைசேஷன் யாருக்கு கொடுத்திருக்கிறாங்க? செக்ஷன் 8க்கு. சார் இது வர ஓகேவா சார்? எவ்ரி ஒன்
If okay, can you type okay? Unknown fact, நன்றிடா. அதுக்கு தான் நாங்க இந்த மாதிரி செஷன் வச்சிருக்கிறோம். Also discuss along with other regulatory matters. The company held GM by giving only 14 days notice. Yes, is it valid? Is this valid? நோட்டீஸ் வந்து கரெக்டா? ஆமாங்க, கரெக்ட் தானுங்க, கரெக்ட் தானுங்க, கரெக்ட் தானுங்க, கரெக்ட் தான். சரிங்க, லெட்ஸ் ரைட். சார், நோ சாட். இது என்ன டைப் கொஸ்டின்? என்ன டைப் கொஸ்டின்? கேஸ் ஸ்டடி கொஸ்டின். எஸ் ஆர் நோ? எப்படி எழுதணும் சார்? இப்ப சொல்லி தரேன். ஆன்சர். ஏங்க, நீங்க ப்ரொவிஷன் ஹெட்டிங் போட தேவையில்லைங்க. ரைட், கொஸ்டின் தீமை வந்து நீங்க ஹெட்டிங்கா போடுங்க. Theme of the question is section 8. So you can write heading section 8 company. You can write this heading. Come on, come on. என் கூட எழுதுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? செக்ஷன் 8 பத்தின ஒரு விஷயம் போடணும். செக்ஷன் section 8 companies are those companies formed for ஒரு நிமிஷம், promoting charitable objects like welfare, protection of environment, sports, etc. Section 8 companies are those companies formed for promoting charitable objects like welfare, protection of environment, sports, etc. போதும். இப்பவும் சொல்றேன், டெக்ஸ்ட் புக் மாதிரி பை ஹார்ட் பண்ண தேவையில்லை. ஆனா டெக்ஸ்ட் புக் மாதிரி நீங்க எழுதணும். டெக்ஸ்ட் புக்கே அப்படி எழுத தேவையில்லை. ஆனா டெக்ஸ்ட் புக் மாதிரி நீங்க எழுதணும். ஏஜிஎம்னா வருஷா வருஷம் ஒரு ஜெனரல் மீட்டிங் கனெக்ட் பண்ணணும் எல்லாரும். கரெக்ட், எல்லா கம்பெனியும் வருஷா வருஷம். ஐ ஆம் ஸ்டடிங் 12th. எனிவன் நவ் ஸ்டடிங் ஃபவுண்டேஷன்? சும்மா பரவாயில்லைங்க, நீங்க சும்மா கேளுங்க, பிரச்சனை இல்லை. நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டுக்கிட்டு இருங்க, புரிஞ்சுக்க தேவையில்லை. Did you write this point? Second point, write point wise. Second point, section 8 companies are prohibited to pay dividend எழுதாதீங்க, to distribute dividend அப்படின்னு எழுதுங்க. ஏங்க, சின்ன சென்டென்ஸா இருந்தாலும் அழகா இருக்குதா சொல்லுங்க? சின்ன சின்ன சென்டென்ஸா இருந்தாலும் அழகா இருக்குதா சொல்லுங்க? பாயிண்ட் நம்பரிங் பண்ண தேவையில்லைங்க. ஒரு குத்து, ஒரு புள்ளி போட்டுருங்க, ஒரு புள்ளி புள்ளியா போட்டுருங்க, அவ்வளவுதான். நெக்ஸ்ட், தேர்ட் பாயிண்ட். Further, the profit earned by them shall be used only for charitable purpose. போதுங்க, இவ்வளோ போதுங்க. ப்ரொவிஷன்ல இந்த கொஸ்டினுக்கு நீங்க இவ்வளவு எழுதுனா போதும். இதுக்கு மேல எழுத தேவையில்லை. இந்த கொஸ்டினுக்கு நீங்க இவ்வளவு எழுதினா போதும். இதுக்கப்புறம் நீங்க வந்து facts or you can even put analysis. Questionோட short form of the question you just write in 2 lines. Questionோட just write 2 lines. Question short, you just write 2 lines. அது வந்து உங்களுடைய கிரியேட்டிவிட்டி பொறுத்த மட்டும் இருக்கும். இது வர ஓகேனா ஓகேன்னு போடுங்க கைஸ். இது வர ஓகேனா வேகம் சட்டு போட்டு ஓகே போடுங்க. Thank you so much for 350 students joining this. உங்களுக்கு சிஏ ஃபவுண்டேஷன்ல சப்ஜெக்ட்ஸ்ல டவுட் இருந்துச்சுன்னா இதை இங்க போடாதீங்க ப்ளீஸ். அது நீங்க பர்சனலா எங்களுக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்குங்க, நாங்க சொல்லி தரோம். ஓகே, சப்ஜெக்ட் ரிலேட்டட் டவுட்ஸ் இப்போ இதுல போடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் மெசேஜ் பண்ணும்போது கன்ஃபியூஷன் வரும், அதனால தான். Third line, further profits earned by them
shall be used by them னு சொல்ல தேவையில்லை, by section 8 shall be used only for charitable purpose. facts analysis என்ன சொல்றதுங்க, own wordsல சொல்லுங்க, நான் சொல்லி தரேன். facts analysis எப்படி நீங்க எழுதலாம்? Here section 8 company has profit. Here section 8 company has profit and it decides to distribute dividend. And it decides to distribute dividend அப்படின்னு எழுதினா போதும். ஒன் லைன் நீங்க எழுதினா போதும். ஒன் லைன் நீங்க எழுதுங்க. ஃபேக்ட்ஸ் வந்து in this case there is a section 8 company which is planning to distribute dividend. அவ்வளவுதான். ஏங்க செக்ஷன் 8 செக்ஷன் 8 சொல்லித்தான் ஆகணுங்க. அது செக்ஷன் 8 நம்ம எல்லாரும் படிப்போம். மிச்ச செக்ஷன் நம்பர் படிக்க தேவையில்லை. ரெஸ்பெக்டிவ் செக்ஷன் சொல்லி எழுதினா போதும். ரெஸ்பெக்டிவ் செக்ஷன் சொல்லி எழுதினா போதும். செக்ஷன் 8 நீங்க செக்ஷன் 8 எழுதத்தான் வேணும். கமான் கமான் கமான், கன்க்ளூஷன் கன்க்ளூஷன். நான் இப்ப ரிமூவ் பண்ணுவேன். இதெல்லாம் வந்து எழுதி முடிச்சிட்டீங்களா? அப்புறம் நான் எழுதுறேன் சொல்லாதீங்க. வேக எழுதி முடிச்சிட்டீங்க எல்லாரும். ஓவர் 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 போடுறவங்க எல்லாம் ஓவர்னு போடுங்க. சார் கொஸ்டின் காமிச்சு எனக்கு புரியல, நீங்க என்ன சொல்றது? 1+. சார் கொஸ்டின் காமிச்சா ஆர் நீங்க எழுதுறத காமிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். எழுதுறதாங்க காமிச்சிட்டு இருக்கிறேன். 1+. எழுதுறது தாங்க காமிச்சிட்டு இருக்கிறேன் போர்டுல. கொஸ்டின் வந்து பிடிஎஃப் இருக்குதுங்க குரூப்ல. எழுதுறது நான் இப்ப எழுதுனது தாங்க காமிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸை எழுதுங்க சார். என்னங்க நீங்க? இன் திஸ் கேஸ் செக்ஷன். ஏங்க ஷார்ட் ஃபார்ம் எழுதாதீங்க. எனக்காக நான் ஷார்ட் ஃபார்ம் எழுதிக்கிட்டேன். சரியா? செக்ஷன் 8 கம்பெனி decides to distribute dividend as it has profits. ஏங்க ஓகேவா இல்லையா? 14 days பத்தி ப்ரொவிஷன்ல சொன்னாலும் ஓகே தான், டைரக்டா கன்க்ளூஷன்ல சொன்னாலும் போதும். ப்ரொவிஷன்ல சொன்னாலும் மார்க் வரும், இல்ல டைரக்டா கன்க்ளூஷன்ல போட்டாலும் பிரச்சனை இல்ல, மார்க் வரும். எல்லாமே நீங்க பாயிண்ட் வைஸா எழுதணும். பாராகிராஃபா நீங்க எழுதாதீங்க தயவு செஞ்சு. ஒரு பாயிண்ட் பாயிண்டா எழுதிக்கங்க, நல்லா இருக்கும். ஏங்க நான் அப்ப ரப் பண்ண போறேன், எல்லாமே ரிமூவ் பண்ண போறேன், அப்புறம் மறுபடியும் காமிச்சிட்டாங்க சொல்லாதீங்க. I'm going to remove this. இந்த மாதிரி நீங்க பண்ணிருக்கிறீங்களா? இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி செஷன் நீங்க அட்டென்ட் பண்ணிருக்கீங்களா? அகாடமியில் நடத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. செல்ஃப் ஸ்டடி பண்றவங்க தான் நான் மெயினா கேட்கிறேன். ஈவன் அகாடமியில நடத்தி இருக்கிறாங்களா தெரியாது, நடத்தினா வெரி குட், ஓகே. நாங்க மெயினா செல்ஃப் ஸ்டடி பசங்க தான் நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க வேணாம் சொல்லிட்டு. அகாடமியில் இல்லையா? ஓகே சரி, நோட் இஷ்யூ. ஓகே நவ் லிசன் லிசன் லிசன். இந்த கொஸ்டின் 8 மார்க்ஸ் கேட்க மாட்டாங்க ஆதித். இந்த கொஸ்டின் 8 மார்க்ஸ் கேட்க மாட்டாங்க, 4 மார்க் தான் கேட்பாங்க. தேங்க்யூ ஸ்ரீராம். ஃபேக்ட்ஸ் அனாலிசிஸ் முடிச்சிட்டீங்கல்ல? இப்போ இடம் இல்ல, அதனால நான் நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து இங்கே எழுதலாம். ஐ ஆம் ரிமூவிங் திஸ் ப்ரொவிஷன்ஸ். நீங்க ஆல்ரெடி எழுதிட்டீங்கல்ல? கன்க்ளூஷன். In this present scenario, company has profit, comma, A, the maximum dividend to be distributed is 0 because it is prohibited to pay dividend. To pay னு சொல்லலாம், to distribute னு சொல்லலாம்.
ஆமாங்க, நமக்கு டைம் ஷார்ட்டா இருக்குதுங்க. நிறைய பேர் நிறைய டைம் எடுத்துக்காதீங்க ப்ளீஸ்ங்க. கொஞ்சம் எங்க கூட உட்காந்து வேக சட்டுப்பட்டுன்னு எழுதுங்க. நிறைய டவுட்ஸ் இருக்குது தெரியுது. டவுட்ஸ் எல்லாம் வந்து நீங்க எங்ககிட்ட பர்சனலா கேளுங்க. செஷன் நடுவில் கேட்டீங்கன்னா டைம் ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டு இருக்குது. அதனால தான் சொல்றேன். ஏன்னா ஒரு விஷயம் நாங்க உங்ககிட்ட நாங்க ஒரே ஒரு விஷயம், ஒரே ரிக்வஸ்ட் மட்டும் தான் நாங்க சொல்றோம். நான் ஆகட்டும், அருண் ஆகட்டும், நாங்க 2 பேரும் மார்னிங்ல இருந்து 5:36 வரை ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க நைட் உட்காந்து இந்த செஷன் எடுத்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வந்து உங்களுடைய ரெஸ்பெக்ட் கூட வேணாம். ஆனா நாங்க இந்த விஷயம் பண்றோம் சொல்லிட்டு உங்க கையில இருந்து சீரியஸ்னஸ் மட்டும் எங்களுக்கு இருந்தா போதும். பிகாஸ் நானும் நீ காலையில எனக்கு வந்து நான் இன்னைக்கு ட்ரிப்புக்கு போயிட்டு வந்தேன். பேசிக்கலி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப்புக்கு போயிட்டு வந்து 7 o'clock தான் வந்தேன். வந்து குளிச்சு முடிச்சுட்டு நான் உட்காந்துருக்கேன் இதுக்காக. And Arun is also working in Titan and he's having from morning 9:30 to evening 5. இன்னைக்கு வந்து 6:30 தான் வந்திருக்கிறாரு. ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, we don't want, என்ன சொல்றது, ஒரு சீரியஸ்னஸோட நீங்க பண்ணுங்க தயவு செஞ்சு. அன்வான்ட் டவுட்ஸ் வந்து இந்த செஷன்ல கேட்காதீங்க. டைம் போயிட்டு இருக்குது, அதனால தான் சொல்றேன். ஓகே, நவ் ஐயோ கன்க்ளூஷன் முடிஞ்சுதா? இல்ல, கன்க்ளூஷன் நம்பர் பி யூ ஷுட் ரைட். கன்க்ளூஷன் நம்பர் பி என்னது? இன் கேஸ் ஆஃப் செக்ஷன் 8 கம்பெனி 14 days prior notice is enough before AGM. Hence, it is valid. Game over, guys. அவ்வளவுதான். கேம் ஓவர் கைஸ், அவ்வளவுதான். எழுதலாம் 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 எழுதலாம். எஸ், ஐஷு கரெக்ட். சார், ஒரு ஐடியா கிடைச்சதா சார் என்ன பண்ணணும் சொல்லிட்டு? In case of Section 8 company, 14 days prior notice is enough before. 14 days notice சொன்னா போதும், prior கூடயும் தேவையில்லை, விட்டுருங்க. 14 days notice is enough before AGM. Hence it is valid. அருண்ஜி ஓகேவா ஜி? நீங்க எவ்வளவு மார்க்ஸ் போடுவீங்க? 4 மார்க்குக்கு 3 மார்க் தருவீங்களா? ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். நீங்க ஏன் ஜி மியூட் பண்ணிட்டீங்க? நீங்களும் சிஏ ப்ரோஸ் பேர் வச்சிருக்கனால எனக்கு வந்து கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஆ, சொல்லுங்க ஜி. அன்மியூட் பண்ணிக்கங்க. ஆ, 4க்கு 5 மார்க் உங்களுக்கு. ஜி 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 எக்ஸ்ட்ரா 1 மார்க் ஃபார் யுவர் ஹேண்ட் சொல்லாதீங்க ரைட்டிங். ஜி. ஏன் ஜி? சூப்பர் சூப்பர். இந்த ஸ்டூடெண்ட்ஸ், மாதிரி எதுனா கண்டிப்பா மார்க் குறைக்கிறதுக்கான சான்ஸே இல்ல, நம்ம இடமே கொடுக்கல. இதுதான் நான் ஓகேவா? சொல்ல முடியும். அதாவது ஃபுல் இப்ப நிறைய பேர் இந்த இந்த மாதிரி கேள்வி கேட்கும் போதுதான் எங்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அதாவது இப்படி எழுதுனா ஃபுல் மார்க் தருவாங்களா சார்? இப்படி எழுதுனா 4க்கு 4 அப்படி நீங்க கேட்கவே கூடாதுங்க. அதாவது இப்படி எழுதினா 4 மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அவங்க தரலனா ஏன்னு நம்ம கொஸ்டின் கேட்க முடியாது. அவன் 3 மார்க் தான் போட்டான், நான் போய் கேஸ் கொடுக்க முடியுமாங்க சொல்லுங்க? ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அவன் 3 மார்க் தான் போடுவான். 3 மார்க் போட்டா 3 மார்க் வாங்கிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, கோயிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். நோ அன்வான்ட் டாக்ஸ். நவ் சப்சிடரி ஹோல்டிங், எல்லாரும் வேகம் சாட் பண்ணிக்கங்க. சப்சிடரி ஹோல்டிங் ஆகிறதுக்கு எவ்வளவு சதவீதம்? கம் ஆன் நெக்ஸ்ட் கொஸ்டின். எவ்வளவு சதவீதம் ஷேர் கேபிட்டல்? வேகம் சொல்லுங்க. 50+. நான் நேற்றுக்கு மென்டர் செஷன் இருந்துச்சு, நான் ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துருக்கேன். நேற்றுக்கு டெஸ்ட் சீரிஸ் வாங்கினவங்களுக்கு மென்டர் செஷன் நம்ம அமோகமா நடத்தினோம். 1.5 மணி நேரம் நடத்தினோம். அதில் சொல்லி கொடுத்துருந்தேன். மோர் தேன் 50%. 51 கிடையாது. ஐயோ 51 கிடையாது. மோர் தேன் 50, மோர் தேன் 50. 51. 51 எதுக்கு? 51 எதுக்கு 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 51? ஃபார் வாட் இஸ் 51? கேன் சம்மன் டெல் மீ? ஓகே பிரணிதா, வெரி குட். கவர்மெண்ட் கம்பெனி. எஸ் பரதன். எஸ் எஸ் எஸ், கவர்மெண்ட் கம்பெனி 51 கரெக்ட். நவ் listen, holding subsidiary ஆகிறதுக்கு more than 50 வேணும். Now, more than 50% of share capital இருக்கணும். என்ன share capital? Very good. நிறைய பேர் நேற்றுக்கு voting section நம்ம சாரி மென்டர் செஷன் அட்டெண்ட் பண்ணவங்களே சொல்லிட்டாங்க. voting right இருக்கிற ஷேர் ஈக்விட்டின்னு சொல்லாதீங்க. ஈக்விட்டி சொல்லாதீங்க. voting right இருக்கிற ஷேர்னு சொல்லுங்க. பிகாஸ் கொஸ்டின்ல தருவாங்க preference shares may carry voting right சொல்லி கொஸ்டின் தருவாங்க. So be alert. voting right இருக்கிற ஷேர் வச்சிருக்கணும். Now come on, tell me. preference shares க்கு voting இல்ல. Imagine preference shares doesn't have voting.
Should I count? Should I include it in my 50% calculation? Answer no. Serima. Again, always while reading, take a pencil and mark. Paid up capital of Darshan Photograph Private Limited. அப்படி சொல்லும் போது இது பிரைவேட் கம்பெனி புரிஞ்சுக்கணும். ஓ இவன் பிரைவேட் கம்பெனி, 1 கோடி இருக்குது, 50,000 ஈக்விட்டி இருக்குது, 50,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்குது. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு ஓட் இல்ல. ஓகே, அப்பாடி ஓட் இல்ல, இவனை கூட்டவே கூடாது, இவனை துரத்துங்க, வெளியில துரத்துங்க, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை வெளியில துரத்தி போட்டுருங்க. Shadow Evening Private Limited is holding. Shadow is holding. Shadow is holding, which means Shadow is holding Darshan எவ்வளோமா? 25,000 equity. Total equity எவ்வளோங்க? பாலாஜி, I will come to that doubt, please. Total equity எவ்வளோங்க? 50,000. அதுல 25,000 சொன்னா 50% தான் இருக்குது. Come on, tell me whether it is satisfying. Whether இதுதான் நீங்க இதுதான் டவுட் என்னன்னா நான் சொல்லி தரேன். அசோசியேட்னு கேட்டானா? கொஸ்டின்ல அசோசியேட் பத்தி கேட்டுக்கிறானா? நான் கேக்குறேன். கொஸ்டின்ல அசோசியேட் பத்தி கேட்டிருக்கிறாங்களா? இஸ் மை கொஸ்டின். நோ. சப்சிடரியா ஹோல்டிங்கா தான் கேட்டுக்கிறாங்க. இட் டசன்ட் சாட்டிஸ்ஃபை ஹோல்டிங் சப்சிடரி டெஃபினிஷன். நான் சொல்ற வேர்டிங்ஸ் பாருங்க, நான் சொல்ற வேர்டிங் பாருங்க, நான் எப்படி சொல்றேன் அந்த வேர்டிங்ஸ் பாருங்க. This does not satisfy holding subsidiary percentage criteria. Hence, holding subsidiary relationship is not established. நான் சொல்ற வே பாருங்க, நான் சொல்ற ஸ்ட்ரக்சரை பாருங்க, நான் சொல்ற அந்த லைனிங்ஸை பாருங்க. ஹோல்டிங் சப்சிடி டெஃபினிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல, அதனால அந்த மாமா மச்சான் உறவு வரல, which means ஹோல்டிங் சப்சிடி உறவு வரவே இல்லை. ஏங்க கேட்க நல்லா இருக்குதா இல்லையா? இப்படி நம்ம கன்க்ளூஷனாக எழுதி விட்டா நல்லா இருக்குமா இல்லையா சொல்லுங்க? So this is a professional exam, and we request you people to be professional in your answers. சொல்றது புரிஞ்சவங்க ஒரு எஸ்ஓரமா போடுங்க தயவு செஞ்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन, வெதர் சப்சிடரியா இல்லையா? சப்சிடரி கிடையாது. அசோசியேட் நீங்க எழுத தேவையே இல்ல. அசோசியேட் நீங்க எழுத தேவையே இல்ல. ஆமாங்க பிரியா, எக்ஸாக்ட்லி 50 வரும்போது ஜாயிண்ட் வெஞ்சர் வந்துருங்க. அசோசியேட் கம்பெனி படிச்சிருக்கீங்களா? அதுல சொல்லி கொடுத்துருப்பாங்க. அசோசியேட் கம்பெனி படிச்சவங்களுக்கு தெரியும். ஏங்க ஷேடோ லிமிடெட் தர்ஷன்ல 25,000 ஷேர்ஸ் வச்சிட்டு இருக்காங்க ஈக்விட்டி. ப்ரிஃபரன்ஸை கூட்டாதீங்கம்மா, ப்ரிஃபரன்ஸ் நீங்க டிலீட் பண்ணிடுங்க, ஓட்டுங்க ரேட்டே இல்ல, அவனை துரத்திடுங்க வெளியில. தர்ஷன்ல 50,000 ஷேர்ஸ் 25 வச்சிட்டு இருக்காங்க. சோ ஹோல்ட் நான் எழுதி தரேன். I will write and give you, no worries. I will write what is subsidiary company and its rules. அதை பத்தி சொல்ல ஆரம்பிச்சேன்னா 10 மணி நேரம் நீங்க உட்காந்துருக்கணும். அது கண்டிப்பா இப்ப முடியாது. வாட் இஸ் ஹோல்டிங் சப்சிடி பத்தி சொல்றதுக்கு கண்டிப்பா இப்ப முடியாது. ஏன் கேட்டீங்கன்னா அது இப்ப நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க ஹவு டு பை டெஸ்ட் சீரிஸ். நாங்க டெஸ்ட் சீரிஸ் அன்னைக்கே க்ளோஸ் பண்ணிட்டோங்க. நேத்துக்கு இதை பத்தி ஒரு விவரமான ஒரு மென்டர் செஷன் வச்சிருந்தோம். ஒரு கிளாஸே நேத்துக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் நேத்துக்கு பசங்களுக்கு. சொல்லுங்க, நேற்றுக்கு மென்டர் செஷன் அட்டன் பண்ணுங்க சொல்லுங்க பாப்போம். மென்டர் செஷன் நேற்றுக்கு அட்டன் பண்ணவங்க சொல்லுங்க. நேத்துக்கு ஒரு 1.5 மணி நேரம் சப்சிடரி ஹோல்டிங் பத்தி சொல்லி கொடுத்துருக்கேனா இல்லையா? நம்ம டெஸ்ட் சீரிஸ் வாங்கினவங்க எல்லாம் இருக்கிறாங்க இதுல. டெஸ்ட் சீரிஸ் சொன்னா வெறும் டெஸ்ட் சீரிஸ் மட்டும் இல்ல, டெஸ்ட் சீரிஸ் வித் மென்டரிங் வித் டைம் டேபிள். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க சார் ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க, எங்களுக்கு ப்ரமோஷன் பண்ண தேவையில்லை. ப்ரமோஷன் பண்ணாமே 200 பேர் வாங்கிட்டாங்க கிளாஸ். ப்ரமோஷன் என்கின்ற விஷயம் எனக்கும் தேவையில்லை, அருணுக்கும் தேவையில்லை. உங்களுக்கு எங்க ஸ்டைல் பிடிச்சிருந்தா நீங்க மட்டும் வாங்கிக்கங்க. எங்க ஸ்டைல் உங்களுக்கு ஒத்து வரலையா வாங்க தேவையில்லை. We are very clear with that. I and Arun, we are against unwanted promotion. If you love our structure, if you love our way of teaching, you can buy it. You can buy test series. ஆனா இப்ப நாங்க போற டைமிங் க்ளோஸ் பண்ணிட்டோங்க. ஓகேங்களா? Now இப்ப நான் அதை பத்தி சொல்ல வரல. Let me complete this. Now second question, whether your answer would be different in case Shadow Evening Private Limited is holding 25,000 equity and 5,000 preference. என்ன சொல்றாங்க? 5,000 preference ஹோல்ட் பண்றாங்களாமா ஷேடோ. ஏங்க ப்ரிஃபரன்ஸ் துரத்தி அடிங்க நான் சொல்லிட்டேன் இல்ல. ஏன் அதை உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக பூச்சாண்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க. கொஸ்டின்ல மசாலாவை தூவி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கண்ணை மூடி உங்களோட கண்ணுல என்ன சொல்றது, ரெட் சில்லி பவுடரை தூவிட்டு இருக்கிறாங்க. நீங்க அதுக்கு ஏன் அட்டென்ஷன் கொடுக்குறீங்க? ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ மறந்துடுங்க, ஏன்னா அதுக்கு ஓட்டிங் ரைட் இல்ல. அவங்க மசாலாவை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க உங்க கண்ணுல. நீங்க அதுல கண்ணை மறந்து நீங்க எழுத ஆரம்பிச்சிருவீங்க. நான் எல்லாம் கரெக்டா எழுதுனேன், மார்க் வரல சொல்லுவீங்க. அப்புறம்
இப்போவும் ஆன்சர் வந்து ஹோல்டிங் சப்சிடரி கிடையாது, ஏன்னா 25,000 ஈக்விட்டி தான் இருக்குது. ஷால் வி ரைட் வித்வுட் மச் வேஸ்ட்? இப்ப அடுத்த கொஸ்டின் வரும். கேன் ஐ draw this diagram? ஐயா சாமி, நான் கையெடுத்து கும்பிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு டயக்ராம் எல்லாம் வரைஞ்சு ஃப்ளோ சார்ட் எல்லாம் போட்டு ஸ்கெட்சிங் கிச்சிங் எல்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஒன்னும் தேவையில்லை, பாயிண்ட் வைஸ் எழுதுங்க போதும். நீங்க டயக்ராம் எல்லாம் போதும், அப்படி எல்லாம் நீங்க வரைஞ்செல்லாம் போட்டு தேவையில்லை. ஓகேங்களா? கமாண்டா. Now, what heading can I give to this question? What heading can I give? வேகம் வேகம் கொஞ்சம் வேகம் சொல்லுங்க. What heading can I give? Holding subsidiary. Provision போடாதீங்க. Give an heading. Holding and subsidiary. Write the definition of holding subsidiary. Start. As per, start writing, speed of start writing. As per respective section of Companies Act 2013, comma, a holding company means a company in relation to other company. நான் புக்கெல்லாம் பார்த்து சொல்லல, என் தலையில என்ன இருக்குதோ நான் சொல்லிட்டு இருக்கேன். யாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க புக் இருக்குது சொல்லிட்டு, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லைங்க. மை போன் தான் இருக்குது இங்க, போனும் ஆஃப் ஆகி தான் இருக்குது. நான் பார்த்து சொல்லிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் ஒண்ணுமே பார்க்கல. மை போன்ஸ் தான் இங்க இருக்குது. இன் ரிலேஷன் டு அதர் கம்பெனி, இன் ரிலேஷன் டு ஒன் ஆர் மோர் அதர் கம்பெனி சொல்லலாம், அதான் கரெக்ட். இன் ரிலேஷன் டு அதர் கம்பெனி சொன்னாலும் பிரச்சனை இல்லை. இன் ரிலேஷன் டு ஒன் ஆர் மோர், ப்ளீஸ் மியூட், அன்மியூட் பண்ணவங்க மியூட் பண்ணுங்க. ஹோல்டிங் டெஃபினேஷன் இருக்குதுங்க, இருக்குது. ஒன் ஆர் மோர் அதர் கம்பெனி where other company is subsidiary. ஹோல்டிங் ஓட டெஃபினேஷன் என்னது? நான் ஹோல்டிங்கா இருப்பேன் எப்ப தெரியுமா? அவன் சப்சிடியா இருந்தா நான் ஹோல்டிங்கா இருப்பேன், அவன் சப்சிடியா இருந்தா நான் ஹோல்டிங்கா இருப்பேன், அவன் சப்சிடியா இருந்தா நான் ஹோல்டிங்கா இருப்பேன். அதத்தான் இங்கிலீஷ்ல சொல்லிட்டு இருக்கிறான். இன் ரிலேஷன் டு ஒன் ஆர் மோர் அதர் கம்பெனி. ஏங்க நீங்க சப்சிடியாங்க, ஓகேடா நான் ஹோல்டிங். What is the holding company? It's a relation with other company where when other company is subsidiary, I becomes holding. I become holding. Many அதுதாங்க ஒன் or more other company சொன்னோம்ல. சோ நிறைய இருக்கலாம். ஒரு கம்பெனி மட்டும் இல்ல, நிறைய இருக்கலாம். Second point. Subsidiary company is a company in relation to one or more other company where other company is holding. முடியல, that is, ஐன்னு போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. that is, yes சண்முக பிரியா, that is holds more than 50% of share capital on its own or through one or more subsidiaries. அருண்ஜி கொஞ்சம் வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுங்க, எனக்கு ஸ்டோரி போடுறதுக்கு வேணும். ஓகேவா? மறந்துடாதீங்க. சொல்லிட்டேன். ஹோல்ஸ் மோர் தேன் 50% ஆஃப் ஷேர் கேபிட்டல் ஆன் இட்ஸ் ஓன். ஆமாமா, நான் கண்டிப்பா ஸ்டோரி போடுவேங்க. ஸ்டோரி போடாம என்னால வாழ முடியாதுங்க, நிஜமாவே. நான் சிஏ படிக்கிற வரை இன்ஸ்டாகிராம ஆஃப் பண்ணிட்டு தான் இருந்தேன். எனக்கு சிஏ முடிச்சேனோ அன்னையிலேருந்து நான் டெய்லி ரீல்ஸ் பார்ப்பேன், டெய்லி நான் இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போடுவேன். சாரிங்க,
நான் நான் இன்ஸ்டாகிராம்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வாழ்றேன், அவ்வளவுதான். நான் படிக்கிற காலத்துல யூஸ் பண்ணல, இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்ல இன்ஸ்டாகிராம்ல, என்ன தப்புதுல? ஒரு தப்பும் இல்லைங்க. சொல்றாங்க, சொல்லிட்டு போறாங்க பூமராட்டமா, நான் போடுவேங்க. holds more than 50% share capital on its own or through one or more subsidiaries. எனக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகாதுங்க, நான் சிஏ முடிச்சிட்டேங்க. உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகும், நீங்க சிஏ முடிக்கல. நான் சிஏ இருக்கிற டைம்ல யூஸ் பண்ணல, இப்பதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு டிஸ்ட்ராக்ஷனே இல்ல, எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் பிரச்சனை இல்ல. ரைட் டைம் டு ரைட் ஸ்பீச். சரி, ஓகேடா, பெஸ்ட் மோட்டிவேஷனா. இப்போ எனக்கு டிஸ்ட்ராக்ஷனே இல்ல, பரவாயில்ல, வந்தாலும் பிரச்சனை இல்ல, நோ ப்ராப்ளம். நான் சிஏ தானேங்க, சிஏ ஸ்டூடெண்ட் கிடையாதுங்க, சும்மா சொன்னேன். holds more than 50% share capital on its own or through one or more subsidiaries or, இதெல்லாம் நல்லா படிச்சிருக்கணுமுங்க. ஹோல்டிங் சப்சிடரி எல்லாம் ஒன்னும் படிக்காம ஒன்னும் படிக்காம நீங்க உட்காந்துருந்தீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க, ஒரு மார்க் கூடயும் போட மாட்டான் எக்ஸாம்ல. சார் நீங்க ஏன் சார் இப்படி கத்திக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்க எழுத மாட்டீங்கிறீங்க, இப்படி நீங்க எழுதவே மாட்டீங்கிறீங்க ஸ்டூடெண்ட்ஸ். சொல்லுங்க, நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமா. காம் டவுன், காம் டவுன், ஐ எம் காமிங் டவுன். ஏன் நான் கத்துறேன் கேட்டீங்கன்னா, இப்படி எழுத மாட்டேங்கிறீங்க நிறைய பேர். நிறைய பேர் படிக்க மாட்டேங்கிறீங்க, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நேற்றுக்கு மென்டர் செஷன்ல நான் கத்தி எடுத்திருக்கேன் ஒரு 1.5 மணி நேரம் அபவுட் ஹோல்டிங் சப்சிடி, வரைஞ்சு 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 போட்டிருக்கேன். சியோமி வரேன்ப்பா, பிரச்சனை இல்லப்பா, பிரச்சனை இல்லப்பா. ஒன்னோ ரெண்டோ வேர்டு மாறினாலும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் மார்க் கட் பண்ண மாட்டான். அவ்வளோ கல்லஞ்சக்காரன் கிடையாது ஐசிஏ. ஒன்னோ ரெண்டோ வேர்டு மாறிக்கலாம், பிரச்சனை இல்லை. or can someone finish it, or controls the composition of directors of other company. முடியல, முடியல, எழுதுங்க எழுதுங்க, முடியல முடியல முடியல. படிச்சுக்கிட்டே இருக்கணும், விடாமுயற்சிங்க. அதர் கம்பெனினா யாரு? அதர் மீன் சப்சிடரி. அவன் தான் சப்சிடரி, அதுதான் அதுதான். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆமாங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், நான் டைரக்டர்ஸ் சும்மா எழுதுனேன் அவ்வளவுதான், நீங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எழுதிக்கீங்க, பிரச்சனை இல்லை. பசங்க ரொம்ப ரொம்ப நுணுக்கமா இருக்கிறாங்க, ஓகேப்பா, பிரச்சனை இல்லை. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். சரி சரி, தப்பு தான் தப்பு தான், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இல்ல இல்லடா, விடாமுயற்சி சொன்னவங்க எல்லாருமே ஆமையாடா. விடாமுயற்சி கண்டிப்பா நம்ம லைஃப்ல தேவை. ஏபிசிடி, ஏபிசிடி இஎஃப்ஜி, சொல்லுங்க. விடாமுயற்சிங்கிறது அப்படி மட்டும் சொல்ல முடியாது, நம்ம லைஃப்ல கண்டிப்பா தேவையான விஷயம். ஒன்னாவது விஷயம், நான் தமிழ் சினிமாவே பார்க்க மாட்டேன்டா. நான் ஒன்லி மலையாள சினிமா தான்டா பார்ப்பேன். தமிழ் சினிமாக்கு எனக்கு நான் பார்க்கவே மாட்டேன். தமிழ் சினிமாவுக்கு நான் பார்க்கவே மாட்டேன், அதனால தான் ஐ ஒன்லி வாட்ச் மலையாள சினிமா மேக்ஸிமம், ஐ ஒன்ட் வாட்ச் தமிழ் சினிமா. அப்படி எல்லாம் இல்ல, பட் எனக்கு கொஞ்சம் சிங்க் ஆகிறது என் மதர் டங் ஆனதுனால நான் மலையாள சினிமா தான் பார்ப்பேன். ஸோ எனக்கு உங்களுடைய அந்த அந்த ஒரு லாங்குவேஜ் எனக்கு தெரியாது, அதனால தான். பரமா, படிடா பரமா, ஆமாங்க. கண்ட்ரோல்ஸ் த கம்போசிஷன் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அதர் கம்பெனி போட்டுட்டீங்கல்ல, விடாம முயற்சி பண்ணுங்க, அப்பதான் பாஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிறேன், கடினமாக இருங்கள். கடினமாக இல்லைன்னு வைங்க, ஐசிஐ உங்களை அள வச்சிருவாங்க. எழுதி வச்சுக்கோங்க. கண்ட்ரோல்ஸ் த கம்போசிஷன் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் அதர் கம்பெனி. ஓகே, முடியல, இனி முடியல. 2 more points. Share capital means capital having voting right. அது எழுதணும், capital having voting right. கம்போசிஷன்னா என்னது? நீங்க வேணும்னா எழுதிக்கீங்கன்னா, எழுதுறேன்னா பிரச்சனை எல்லாம் இல்லை. ஓகே, சோ இவ்வளோ பாயிண்ட்ஸ் எழுதினா போதுமா சார் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரொவிஷன்ஸ்? ஆமாங்க, நீங்க இவ்வளோ பாயிண்ட் எழுதினா போதுங்க, இவ்வளோ பாயிண்ட் நீங்க எழுதினா போதுங்க.
1 2 3 4 4 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். ஓகே. ஓகே, ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் நான் போட மாட்டேன், அது நீங்க தான் போடணும். கன்க்ளூஷன், கன்க்ளூஷனுக்கு வாங்க. கன்க்ளூஷன் எப்படி எழுதலாம் சார்? ஹவு டு ரைட் கன்க்ளூஷன்? கன்க்ளூஷன் நான் சொல்றேன், ஓகேவா? ஒரு சின்ன இஷ்யூ இங்க. கன்க்ளூஷன் வாங்க. கன்க்ளூஷன் நம்பர் ஏ, இன் திஸ் சினாரியோ. எழுதுங்க எழுதுங்க, கன்க்ளூஷன் எழுதுங்க. இன் திஸ் சினாரியோ, இன் திஸ் சினாரியோ, கன்க்ளூஷன் நம்பர் ஏ, இன் திஸ் சினாரியோ. எழுதுங்க எழுதுங்க எழுதுங்க. இன் திஸ் சினாரியோ, Darshan Photographs Private Limited is not subsidiary. Darshan Photographs Private Limited is not subsidiary. நாட் விசிபிள். நான் சொல்லிட்டு இருக்கேன் சொல்றது எழுதுங்க. விசிபிள் கிடையாது, சொல்றது எழுதுங்க. இந்த சினாரியோ நான் சொல்றது எழுதுங்க. இந்த சினாரியோ வேக எழுதுங்க. இந்த சினாரியோ தர்ஷன் பிரைவேட் லிமிடெட் இஸ் நாட் சப்சிடரி. மோட்ரோலா நாங்க பாக்குறோம் கண்டிப்பா. தர்ஷன் போட்டோகிராஃப் பிரைவேட் லிமிடெட் இஸ் நாட் சப்சிடரி பிகாஸ் because shadow evening private limited because shadow evening private limited because shadow evening private limited shadow evening private limited because shadow evening private limited because shadow evening private limited holds 25,000 equity out of 50,000 holds 25,000 equity out of 50,000 holds 25,000 equity out of 50,000, which is only 50 percentage, 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 which is only 50 percentage. It does not satisfy holding subsidiary criteria. It does not satisfy holding subsidiary criteria. Okay, va. B. Answer B. Sub question B. The answer will remain the same. The answer will remain the same. iPhone, wait, I will tell you. Answer will remain the same. The answer will remain the same. Answer will remain the same. Answer will remain the same because preference shares need not be counted. Because preference shares need not be counted. Need not be counted as it do not have voting right. As it do not have voting right. Happy or not happy? At least two questions நம்ம நல்லா பண்ணோம். Happy or not happy? Happy or not happy? நிறைய விஷயங்கள் கொஞ்சம் பேருக்கு புரிஞ்சுதா? எப்படி எழுதணும் புரிஞ்சுதா? நீங்க இந்த மாதிரி எழுதணும் எக்ஸாம்ல. ஒன் மோர் கொஸ்டின் வேகம் பண்ணிடலாம். கொஞ்சம் ஸ்பீடா பண்ண போறேன். டவுட்ஸ் வந்து பர்சனலா மெசேஜ் பண்ணுங்க. ஓகே ஸ்ருதி, ஓகே அண்டர்ஸ்டுட். ஸ்ருதி, ஓகே அண்டர்ஸ்டுட். ஓகே யா கரெக்ட். ஓகே, கமிங் ஆன் டு ஃபிஃப்த் கொஸ்டின். கம் டு ஃபிஃப்த்துக்கு வாங்க. ஒரே நிமிஷம், ஜஸ்ட் 5 minutes. கிவ் மீ 5 minutes. அருண்ஜி, கொஸ்டின் கொஞ்சம் நீங்க ரீட் பண்ணுங்க. ப்ளீஸ் ஜி, ப்ளீஸ் பண்றேங்க. நீங்களே பண்றீங்க. அதுக்கு நீங்க கொஸ்டின் மட்டும் ரீட் பண்ணா போதும், மிச்சம் நான் பாத்துக்கிறேன். எனக்கு உங்களோட ஒரு நிமிஷம் இருக்கு.
நானே பண்ணணுமா? Powertech Limited was registered as a public company. ஓகே, சோ Okay. இட்ஸ் a பப்ளிக் கம்பெனிங்க சொல்லிட்டாங்க. இட்ஸ் a பப்ளிக் கம்பெனி, பப்ளிக் கம்பெனி. ஓகே, நவ பப்ளிக் கம்பெனிக்கு எல்லாரும் சொல்லுங்க, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் அப்படி கான்செப்ட் இருக்குதா? பப்ளிக் கம்பெனிக்கு மேக்ஸிமம் நம்பர் கான்செப்ட் இருக்குதா? பப்ளிக் கம்பெனிக்கு மேக்ஸிமம் நம்பர் கான்செப்ட் இல்ல 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 இல்ல. பப்ளிக்கு இல்ல, பிரைவேட்டுக்கு இருக்குது 200, பிரைவேட்டுக்கு இருக்குது 200. கமான். இப்போ டோட்டலா எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அருண்ஜி சொல்லுங்க. 230. சரி, ஓகே. நவ் ஐயோ, கமான். எனக்கு இப்ப அந்த ஃபீலிங்ஸ் இருக்கு, யோனாஸ் இருக்குதுல்ல, போட்டு மாதிரி. பிரேக்கப் நானே சொல்லிடுறேன். பிரேக்கப் வந்து டைரக்டர்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் வந்து 190 வச்சுக்கிட்டு இருக்காங்க. எம்ப்ளாயீஸ் வந்து 15. எக்ஸ் எம்ப்ளாயீஸ்னா ஃபார்மர் எம்ப்ளாயி, அதாவது இப்ப எம்ப்ளாயா இல்ல, அவங்க வந்து அன்னைக்கே ஷேர் வாங்கிட்டாங்க. எப்ப ஷேர் வாங்கிட்டாங்க? எம்ப்ளாயா இருக்கும் போது ஷேர் வாங்கிட்டாங்க. 10 பேர் இருக்கிறாங்க, சரியா? ஆஹா, 5 கப்பிள்ஸ். சார் டோட்டலா 5 கப்பல் சொல்லும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஸோ 10. அப்படி 10 பேர் இருக்கிறாங்க சொல்றாங்க. அதர் வந்து 5 சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க. இது வந்து இப்ப பப்ளிக் கம்பெனி. தே ஆர் பிளானிங் டு கன்வெர்ட் பப்ளிக்க வந்து பிரைவேட்டா மாத்த போறாங்க. பிரைவேட்டா மாத்தும் போது என்ன ப்ரொசீஜர் உங்களுக்கு படிக்கிறதுக்கு இல்ல. இன்டர் 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 படிக்கிறதுக்கு இல்ல. ஆனா கன்வெர்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோ? லிமிட் எவ்வளோ? 200. 200 கவுண்ட் பண்ணும்போது என்னெல்லாம் மைண்ட்ல வச்சுக்க வேணும்? என்னெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கணும் 200 கவுண்ட் பண்ணும்போது? joint holders are treated as one. So which means இங்க 10 கிடையாது. இங்க வந்து I'll change the color. இங்க வந்து 5. Employees holding share should be excluded. So இங்க வந்து 0. Ex-employees holding the shares which they have bought it when they were in employment. எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கும்போது வாங்கின ஷேர்ஸ், அவங்க ஷேர் ஹோல்டரா இருக்கிறாங்க, கூட்டக்கூடாது, 0. எக்ஸ்க்ளூட். டைரக்டர்ஸ் கூட்டலாமா சார்? கண்டிப்பா கூட்டுங்க. அதர்ஸ கூட்டலாமா? கண்டிப்பா கூட்டுங்க. டோட்டல் எவ்வளோ? 200. வெதர் எப்படி 195 வரும்? 190 plus 5 plus 5. வெதர் 200 லிமிட் இஸ் சாட்டிஸ்ஃபைடு. எஸ் 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 எஸ். கன்வர்ஷன் ஈஸியா பண்ண முடியுமா முடியாதா? எஸ் 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 எஸ். ஸ்டார்ட் ரைட்டிங் த ஆன்சர். ஹெட்டிங், ஹெட்டிங், புட் பிரைவேட் கம்பெனி. Private company is a company as per respective sectionல இல்லையா சார்? அதெல்லாம் நீங்க போட்டுக்கங்க ஜெய். ஓகே, private company is a company by its articles of association restricts transferability of shares to public, limits maximum number of members to 200, and prohibits. எங்க மூணு கீவேர்டு ரெஸ்ட்ரிக்ட்ஸ், லிமிட்ஸ், ப்ரோஹிபிட்ஸ். மூணு கீவேர்டு ரெஸ்ட்ரிக்ட்ஸ், லிமிட்ஸ். இதெல்லாம் படிச்சவங்களுக்கு ஈஸியா இருக்கும். படிக்காம வந்தீங்க உட்காந்துருந்தீங்கன்னா இது ஃபர்ஸ்டே கேட்கற மாதிரி இருக்கும். டிஸ்க்ளைமர், அது உங்களுடைய பொறுப்பு ப்ளீஸ். ரெஸ்ட்ரிக்ட்ஸ், லிமிட்ஸ் and prohibits and prohibits and prohibits invitation to public for subscription of securities. For subscription of securities. This is the definition of private company. Second point. Question எதை பத்தி கேட்டிருக்கிறாங்க? கவுண்டிங் பத்தி கேட்டிருக்கிறாங்க. While counting limit, joint holders are treated as single person
employees holding shares shall be excluded. Employees holding shares shall be excluded. Ex-employee holding shares which they acquired when they were in employment shall be excluded. போதுங்க போதுங்க போதுங்க, இவ்வளவுதாங்க. அழகா இருக்குதா? ஓவர் மசாலாவே இல்லைங்க, சிம்பிளா இருக்குதுங்க, லட்சணமா இருக்குதுங்க. நானே என் ஆன்சர் பத்தி சொல்லக்கூடாது, நான் கண்ணு வச்சுட்டேன், சாரி. நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க சார் வந்து ரொம்ப கிரிஞ்ச் பண்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. நீங்க எஸ் சார். கிரிஞ்ச் பண்ணலங்க. இப்படி எழுதினா மார்க் வரும், இப்படி எழுதலைன்னா 0 மார்க் வரும். அப்புறம் வந்து அழாதீங்க, மார்க் வரல சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, யூடியூப் செஷன்ல கமெண்ட்டும் பண்ணாதீங்க மார்க் வரல சொல்லிட்டு. ரொம்ப முக்கியம் டாடி ஏபிசிடி 90 சார் 2K கிட்ட. நான் வந்து 1998 ஏபிசிடி பேர் நல்லா இருக்கு, மறக்கவே மாட்டோம் வாழ்க்கையில. ஆமாங்க, அவன் தான் சொல்லியிருக்கிறான், விடாமுயற்சி எடுக்கிறவங்க எல்லாம் ஆமையா இருக்கிறாங்க சொன்னான். அவன் தான். பரவாயில்ல, ஆமையா இருந்துட்டு போறோம்டா, ஆமை தான் ஜெயிக்கும்டா லாஸ்ட். என்ன சொல்றீங்க? வெற்றி ஆமைக்கு தான் வெற்றி வந்திருக்குதுல்ல. ஏங்க, அருண் சார்னு 2K கிட்டுங்க. ஆனா வளர்ந்ததெல்லாம் 90s கிட்ஸோட வாழ்க்கை தான். ஆமையா இருந்தாலும் ஆமை தான் ஜெயிச்சிருக்குதுங்க. இப்போ ஒரு நிமிஷங்க, சாரி டு இன்டரப்ட். நிறைய பேர் மெசேஜ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மேக்ஸுக்கு என்ன சொல்லுங்க, மேக்ஸுக்கு போடுங்க, மேக்ஸுக்கு போடுங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஐயா சாமி, நாங்க மேக்ஸுக்கு வந்து ஒரு விஷயம் பண்ண போறோம், ஓகேவா? கண்டிப்பா போடுறோங்க. ஒரு விஷயம் பண்ண போறோம், கொஞ்சம் சாந்தமா இருங்க எல்லாரும். ஓகே, ஆல்ரெடி அக்கௌண்ட்ஸுக்கும் எக்கனாமிக்ஸுக்கும் அருண் போட்டுட்டு இருக்கிறாரு, நான் வந்து லோக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ வி வில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைம், நாங்கள் கொஞ்சம் டைம் எடுக்கணும், எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும், டைம் வேணும், டைம் வேணும், கொஞ்சம் டைம் கொடுங்க. சாந்தமா இருங்க, டைம் கொடுங்க கொஞ்சம் எங்களுக்கு. ப்ளீஸ் கிவ் அஸ் சம் டைம், வி ஆல்சோ நீட் சம் டைம். அருண் சார் எக்கனாமிக்ஸ்க்கு என்ன போடுங்க, எல்லாத்துக்கும் போடுறோம். ப்ரோ சாப்பிட்டாச்சா ப்ரோ? டே எக்கனாமிக்ஸ்லாம் ஆல்ரெடி போட்டாச்சுடா, இவனுங்க பார்த்துட்டு தான் சொல்றானுங்களா? எக்கனாமிக்ஸ் நீங்க வந்து மேரத்தான் தானே போட்டீங்க? மேரத்தான் தான் போட்டேன், இவங்க என்ன கேக்குறாங்க, வேற அல்ல என்ன ஒண்ணும் வேணுமா? இல்லைங்க, நம்ம ஒண்ணு பண்ணலாம் அருண்ஜி, ஒரு 100 ம். எம்சிக்யூ கொஸ்டின் வேணா டிஸ்கஸ் பண்ற மாதிரி வைங்க, ஒரு செஷன் வைங்க. மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஓகே, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் சம் சால்வ் பண்ண போறோம். 40 சம் சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? ஒரு செஷன் போடுறேன் நானு. ஜஸ்ட் ஒரு 1 hour 1.5 hours வந்து பாத்தீங்கன்னா 40 சம். ஏன்னா வந்து மேக்ரோல தான் பசங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அடி வாங்குறாங்க. ஓகே, நேஷனல் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்டா வந்து கான்செப்ட்ஸ் இருக்கும். ஈஸி தான், பட் எதுக்காக கஷ்டமா ஃபீல் ஆகுதுன்னு தெரியல. பட் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷன் செஷன் வைக்கிறேன். அது முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு மேக்ரோ எக்கனாமிக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகே, எஸ் ஜி. எஸ்பெஷலி கிராஃப் வேற. அருண் சார் ஃபேக்ட்ஸ் ஆஃப் த சாப்பிட்டீங்களா கேஸ். சார்? எஸ் சாரி, ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் நீங்க எல்லாரும் எழுதிக்கங்க. ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் நீங்க கொஞ்சம் ஷார்ட்டா எழுதிக்கங்க. ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் நீங்க கொஞ்சம் ஷார்ட்டா எழுதிக்கங்க. கன்க்ளூஷன் நாங்க சொல்ல போறோம். கன்க்ளூஷன், கன்க்ளூஷன், கமான் 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 கமான், கம் டு கன்க்ளூஷன், கம் டு கன்க்ளூஷன். கன்க்ளூஷன் இங்க கன்க்ளூஷன் எழுதுறேன், ஓகேவா? கன்க்ளூஷன். In this scenario, directors 190 directors and relative நீங்க எழுதிடுங்க. நீங்க டைரக்டர் மட்டும் எழுதிங்க கேட்காதீங்க, டைரக்டர் அண்ட் ரிலேட்டிவ் எழுதிடுங்க. டைரக்டர் அண்ட் ரிலேட்டிவ் 190 members has to be counted. 5 couples to be counted as 5, not 10. Employees slash ex-employees has to be excluded based on above mentioned provision.
total count comes to 200. ஏங்க others should be included, அதுவும் போட்டுருங்க. இதுல others 5 should be சார் salary. ஐயா ஏங்க முக்கியமான விஷயம் போயிட்டு இருக்குதுங்க. முக்கியமான வேற விஷயம் போயிட்டு இருக்குது, சம்பளத்தை பத்தி கேக்குறீங்க. ஏங்க என்னங்க சம்பளம் எல்லாம் வந்துருச்சு, சம்பளம் வந்து கையில என்ன சொல்றது எல்லாம் செலவு பண்ணி உட்காந்துருக்கிறோம். மார்ச் 14 ஆயிடுச்சு இல்ல. மோட்டிவேஷன் ஃபார் அஸ். சொல்லிடலாம், வேணா லாஸ்ட் வேணா சொல்லலாம், அப்ப நிறைய பேர் உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க. ஆமாண்டா, லாஸ்ட் வரைக்கும் இருங்க, நாங்க லாஸ்ட் சொல்றோம். சொல்றேன், லாஸ்ட் சொல்றேன், லாஸ்ட் சொல்றேன், லாஸ்ட் சொல்றேன், லாஸ்ட் சொல்றேன். ஓகே, லாஸ்ட் சொல்றேன். சொல்லாம இருக்க மாட்டேன், லாஸ்ட் சொல்றேன். Total count comes to 200. Hence, conversion can be made as per provisions of Companies Act. G, short and crisp இருக்குதா? அருண் சார் ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா? அருண் சார் ஓகேனா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓகே. ஸோ டோட்டல் கவுண்ட் கம்ஸ் டு 200. ஹென்ஸ், ஏன்னா நான் தான் இந்த செஷன் வைக்கலாம்னு சொன்னேன் அருண்ட்ட. ஏன்னா நான் வந்து கேரளால இந்த மாதிரி செஷன் நிறைய கண்டக்ட் பண்ணின ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு அனுபவம் எனக்கு இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் இந்த மாதிரி நிறைய கண்டக்ட் பண்ணிக்கிறேன் கேரளால. இந்த அகாடமி விச் வி ரன், யா ஐ ஹாவ் கண்டக்டட் இது மாதிரி நான் ஒரு 50 கொஸ்டின் பண்ணியிருக்கேன். ஒரு நாளைக்கு ஃபுல்லா கொஸ்டின் டிஸ்கஷன் மட்டும்தான். எல்லாரும் படிச்சுட்டு வர சொல்லிடுவேன். படிச்சுட்டு வந்தவங்க மட்டும் தான் கிளாஸ்லயே ஏற சொல்லுவேன். படிக்கல சொல்றவங்க, சார் நான் ஃபுல்லா படிக்கல சார், பாதி தான் படிச்சிருக்கேன், நான் சொல்லுவேன் வராதிங்க கிளாஸுக்கு, போயிடுங்க சொல்லுவேன். ஏன்னா கிளாஸுக்கு படிச்சுட்டு வந்தவங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க, படிக்காதவங்களுக்கு இது எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்ல. சோ இது நான் நிறைய பண்ணிருக்கிறோம் கேரளால, நான் நிறைய பண்ணிருக்கிறேன். அதனால தான் எனக்கு இங்க பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, அதுவும் நான் பார்க்கல, ஒண்ணுமே பார்க்கலங்க. நான் போன கூட ஆஃப்ல தாங்க இருக்குது, ஒண்ணுமே பார்க்கல. நான் என் ஓன் வேர்ஸ் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே, ஆஸ் பர் கம்பெனி ஆக்ட் 2013. That's it. Simple. Simple. மேக்ஸுக்கு பண்றோம் பண்றோம், சாந்தமா இருங்க, டைம் கொடுங்க. we will do we will do we will do. இப்போ ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா ஜி? நம்ம ஸ்லோவா இருக்கிறோமா கேட்டா ஸ்லோவா தான் இருக்கிறோம். ஸ்லோவா இருந்தாலும் இவன் சொன்ன மாதிரி ஏபிசி சொன்ன மாதிரி ஆமையாக இருந்தாலும், சும்மா சொல்றேன், சும்மா கலாய்க்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஆமையாக இருந்தாலும் 3 கொஸ்டின் நச்சுன்னு கரெக்டா சொன்ன மாதிரி எனக்கு ஒரு திருப்தியா இருக்குதுங்க. என்ன சொல்றீங்க அருண்? இந்த 5ல 3 கொஸ்டின் நம்ம எழுதினாலும் ஒரு திருப்தி எனக்கு இருக்குது. படிச்சது கம்மியா நம்ம படிச்சாலும், அவர் எழுதுனது கம்மியா எழுதினாலும் ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குதுங்க. ஒரு அப்படியே ஒரு வந்து ஃப்ரூட் சாலட் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு ஃபீல் கொடுக்குது எனக்கு இன்னைக்கு இந்த மூணு மூணு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போய். இதுல ஒரு நிமிஷம் ஜி, ஒரு நிமிஷம் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு நிமிஷம். இந்த குட்டி கொஸ்டினை வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க ஃப்ரம் ஹோம். இட் இஸ் நத்திங் பட் டார்மெண்ட் கம்பெனி. இது நீங்க ட்ரை பண்ணுங்க. ஆனால் வெயிட் வெயிட், லாஸ்ட் இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் எனக்கு சொல்லணும்னு இருக்குது. எகைன் எழுத தேவையில்லை, ஏன்னா ஹோல்டிங் சப்சிடரிய பத்தி ஆல்ரெடி எழுதிட்டோம். ஹோல்டிங் சப்சிடரிய பத்தின ப்ரொவிஷன் ஆல்ரெடி எழுதிட்டோம் நம்ம. அதனால நான் மறுபடியும் எழுத தேவையில்லை. இந்த கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் மட்டும் தான் கொடுக்க போறேன். ஏன் கேட்டீங்கன்னா, சேம் ப்ரொவிஷன் ஆஸ் லைக் கொஸ்டின் நம்பர் 2ல சொன்ன இதை கொஸ்டின் நம்பர் 2 1 2ல சொன்ன சேம் ப்ரொவிஷன் இஸ் அப்ளிகபிள் டு கொஸ்டின் நம்பர் 5. சேம் ப்ரொவிஷன் ஆஃப் கொஸ்டின் 2. ஓகே, கொஸ்டின் நம்பர் 6ங்க, சாரி. சேம் ப்ரொவிஷன் ஆஃப் கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் 2 தானே ஷேர், ஆமா. அதனால நம்ம மறுபடியும் இங்க வந்து ஃபுல்லா எழுத தேவையில்லை. ஆனா நம்ம எல்லாரும் கவனமா ஒரு 5 நிமிஷம் நீங்க உட்காந்தீங்கன்னா, 5 நிமிஷம் நீங்க உட்காந்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய கொஸ்டின் நம்ம கொஞ்சம் சால்வ் பண்ற மாதிரி கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ ஒரு 5 more minutes எடுத்துக்கிட்டானா ப்ளீஸ், வித் ஆல் யுவர் பர்மிஷன் ஒரு 5 more minutes நான் எடுத்துக்கலாம்ல? ஓகேங்க, வாங்க சார். இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பஜாரியா தான் இருக்குது, பரவாயில்ல, வி வில் ஹேண்டில். ஓகே, வெயிட், யாரும் சாட் பண்ண தேவையில்லை. கொஸ்டின் மெல்ல அழகா ரீட் பண்ணுங்க. பாப்புலர் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் அப்படின்னா பப்ளிக் கம்பெனி. It's incorporated in India. Okay. Having share capital 20 crore. Okay. Share capital 20 லட்சம். 20 லட்சம் இருக்குது. பாப்புலருக்கு 20 லட்சம் இருக்குது. Delight Products Limited and Happy Products Limited hold 2,50,000
and 3,50,000 respectively in popular. Wait. அதாவது பாப்புலர் சொல்றவன்ல யாரும் யாரும் ஷேர் வாங்கி இருக்கிறாங்க? டிலைட்டும் ஹாப்பியும் எவ்வளவு ஷேர் வாங்கியிருக்கிறாங்க? 2,50,000 ஷேரும் அண்ட் 3,50,000 ஷேர்ஸும் வாங்கியிருக்கிறாங்க. மொத்தமாக எவ்வளவு ஷேர் இருக்குது? 20 லட்சம் இருக்குது. இதுவரை ஓகேவாடா? எல்லாரும் ஓகேவா? இதுவரை நான் எங்கோ தப்பு பண்ற மாதிரி இருந்தேன்னா அருண்ஜி யூ கேன் வெரி வெல் கரெக்ட் மீ. ஐ திங்க் இதுவரை நான் பண்ணது கரெக்டா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பாப்புலர் ப்ராடக்ட்ஸோட மேல டிலைட்டும் ஹாப்பியும் 2,50,000 3,00,000 வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அனதர் கம்பெனி Cheerful Products Limited hold 2,50,000 shares in Popular Product Private Limited. எங்க என்னலாமோ சொல்றாங்க. Cheerful Product Limitedum வச்சுட்டு இருக்கிறாங்களாமா. சரி 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 பாருங்க. Cheerful எத்தனை வச்சுட்டு இருக்கிறாங்க? 2.5 lakhs. எல்லாருமே பாப்புலர் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ஓகேவா? எங்க என்னமா சொல்றாங்க? Jovial Limited is the holding of all the three. அடா 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 அடா, இவனுக்கும் 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 ஹோல்டிங் யாரு? ஜோவியல் சொல்லும்போது இவன் சப்சிடரி, இவன் சப்சிடரி, இவன் சப்சிடரி, இவன் சப்சிடரி. இவங்க 3 பேரும் யாருடைய சப்சிடரி கேட்டீங்கன்னா ஜோவியலுடைய சப்சிடரி. இவங்க 3 பேரும் சேர்ந்து 2,50,000 பிளஸ் 2,50,000 3,50,000 பிளஸ் 2,50,000 டோட்டல் எவ்வளவு வருதுங்க? 8.5 lakhs. எஸ் ஓர் நோ? ஆமா, 8.5 lakh ஷேர்ஸ் மொத்தமாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவுட் ஆஃப் 20 lakh ஷேர்ஸ். 3 பேரும் சப்சிடரி தான். சப்சிடரி டெஃபினேஷன் சொல்லியிருப்போம். How you will become a subsidiary? More than 50% of the shares on its own or together with subsidiaries. Together. Jovial Limited டைரக்டா பாப்புலர்ல வச்சாங்கன்னா அதுவும் எடுத்துக்குங்க. ஆர் அவங்க சப்சிடிஸ் வச்சாங்கன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்குங்க. ஏங்க ஒரு 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 தடவை சொல்றேன். டைரக்டா இப்போ நான் கேக்குறேன், ஜோவியல் டைரக்டா பாப்புலர்ல இருக்குதா? நான் கேள்வி. டைரக்டா இல்ல. டைரக்டா இருந்தா டைரக்டா எடுத்துக்கங்க. பிளஸ் டைரக்டா இல்ல, சோ 0. பிளஸ் along with its subsidiary. அவனுடைய ஜோவியலுக்கு சப்சிடரி இருக்குதா? ஓ இருக்குது. யாரெல்லாம்? டிலைட் இருக்கிறான், ஹாப்பி இருக்கிறான், சியர்ஃபுல் இருக்கிறான். ஏங்க என்ன பேருங்க? அந்த பேரை பார்க்கும்போது பாசிட்டிவிட்டியா இருக்குது. டிலைட்ஃபுல்லா இருக்கிறாங்க, ஹாப்பியா இருக்கிறாங்க, சியர்ஃபுல்லா இருக்கிறாங்க. 3 பேரும் சேர்ந்து ஆட் பண்ணமா? ஆட் பண்ணி தான் ஆகணும். 3 பேரும் சேர்ந்து 8,50,000 தான் இருக்குது. அதனால பாப்புலர் லிமிடெட் வில் நாட் பி டீம்டு சப்சிடரி ஆஃப் ஜோவியல். சப்சிடரி ஆஃப் சப்சிடரி இஸ் டீம்டு சப்சிடரி. படிச்சிருக்கீங்களா? நீங்க எங்கேயாச்சும் படிச்சிருக்கீங்களா? சப்சிடரி ஆஃப் சப்சிடரி இஸ் டீம்டு சப்சிடரி எங்க படிச்சிருக்கீங்களா? சப்சிடரி ஆஃப் சப்சிடரி எங்க படிச்சிருக்கீங்களா? சப்சிடரி ஆஃப் சப்சிடரி இஸ் டீம்டு சப்சிடரி எங்க படிச்சிருக்கீங்களா? ஆமா 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 ஆமா. இந்த கேஸ்ல ஆமாங்க. இந்த கேஸ்ல பாப்புலர் லிமிடெட் இஸ் நாட் சப்சிடியரி ஆஃப் ஜோவியல். தட்ஸ் தி ஆன்சர். Question: Can Jovial Limited be termed as subsidiary company of Popular? ஏங்க கொஸ்டினே தப்பா இருக்குதுங்க. Jovial Limited be termed as holding of Popular தான் கேட்டிருக்கணும். கண்டிப்பா அவன் ஹோல்டிங் கிடையாது, சப்சிடரி கிடையாதுங்க. இங்க ஹோல்டிங்னு கேட்டிருக்கணும் அவன் கொஸ்டின்ல. சரியா? பேசிக்கலி கொஸ்டின்ல வந்து அவன் ஹோல்டிங்னு போட்டிருக்கணும். ஏன்னா ஜோவியல் தான் ஹோல்டிங்ல இருக்கிறான். So basically Jovial is not holding, Popular is not subsidiary. நீங்க எப்படி எழுதுவீங்க? How you will write? Holding subsidiary criteria is not satisfied, hence holding subsidiary relationship is not established. Second sub question: will your answer change if Jovial Limited controls the composition of directors of Popular? Answer: yes. If it controls majority composition, சொல்லிட்டோம் ஆல்ரெடி. முந்தின கொஸ்டின்ல சொல்லிட்டேன். மெஜாரிட்டி கம்போசிஷனை
டைரக்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ற மாதிரி நான் பண்ற விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஜோவியல் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா மெஜாரிட்டி கம்போசிஷன் ஆஃப் டைரக்டர்ஸ் அஃபெக்ட் பண்றாங்க, பாப்புலர்ல அஃபெக்ட் பண்றாங்கன்னா ஜோவியல் இஸ் ஹோல்டிங் பாப்புலர் சப்சிடரி. அதுவும் நீங்க இங்கிலீஷ்ல எப்படி எழுதுவீங்க? ஆன்சர் இஸ் எஸ். இஃப் இட் கண்ட்ரோல்ஸ் மெஜாரிட்டி கம்போசிஷன் இன் பாப்புலர் லிமிடெட், ஜோவியல் கேன் பி டேர்ம்ட் as ஹோல்டிங் அண்ட் பாப்புலர் கேன் பி டேர்ம்ட் as சப்சிடரி கம்பெனி. இப்படி நான் இப்போ சொல்றேன். அழகான இங்கிலீஷ்ல கரெக்டா கிறிஸ்பா கிளியரா எழுத முடியுமா முடியாதா? சார் என்ன பொறுத்த மட்டும் எனக்கு இவ்வளவு தாங்க சொல்லணும். யாரும் கிளம்பாதீங்க ப்ளீஸ். ஒரு 2 more minutes கிளம்பாதீங்க. அருண்ஜி சொல்லுங்க, இன்னைக்கு செஷன் பரவாயில்லையா? எல்லாமே ஓகேவா? சி இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் கேட்டுனே இருந்தீங்க. ஓகேவா? எல்லாரும் கேட்டுனே இருந்தீங்க. எங்க சைட்ல இருந்து ஃபுல் எஃபர்ட் கொடுத்துருப்போம். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. சார் யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்தது? பசங்க வந்து வேற கொஸ்டினுக்கு போயிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏங்க ஒரு நிமிஷம், நீங்க எல்லாரும் சாட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், நான் கொஞ்சம் வீடியோ எடுக்கணும். சாட் பண்ணுங்க. ஒரு நிமிஷங்க, சாட் பண்ண ஒரு நிமிஷம், ஒரு வெயிட் பண்ணுங்க. டோன்ட் சாட் ஜான், டோன்ட் சாட். ஒன் செகண்ட் நான் கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணட்டும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ம். ஒரு நிமிஷம். ஓகே, சொல்லுங்க கைஸ். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு ஃபயர் சிம்பிள் போடுங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும் ப்ளீஸ். ஃபயர் விடுங்களா? ஃபயர் விடுங்க, ஃபயர் விடுங்க. அது எத்தனை எவ்வளவு பேர் ஸ்டூடெண்ட்ஸ் விட்டுருங்க இருக்கிறாங்க பார்ப்போம். கேட்டீங்கன்னா, நம்ம வந்து 300+ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இப்போ செஷன் முடிய போகிறதுனால 8 பேர் கம்மி ஆயிட்டாங்க. ஆனால் ரொம்ப 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 சந்தோஷம். அது மட்டும் இல்லாம ஒன் மோர் திங், நீங்க எந்தெந்த ஏரியால இருந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க, ஃப்ரம் விச் ஏரியா யூ ஹேவ் ஜாயின், நீங்க அதுவும் போடலாம். ஃப்ரம் விச் ஏரியா சென்னை, பொள்ளாச்சி, ஈரோடு, மதுரை, திருவனந்தபுரம், கேரளா இஸ் ஆல்சோ தெரியும் எனக்கு, கொஞ்சம் கேரளா பசங்க இருக்கிறாங்க. ம். மதுரை, சிதம்பரம், திருப்பூர், தேனி, ஹொசூர், நாகர்கோவில், திண்டுக்கல், பெங்களூர், வெள்ளூர், விழுப்புரம், சென்னை நிறைய பேர் இருக்கிறாங்க. மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி. ஏங்க பசங்க பட்டைய கலப்புறாங்க, மாஸ் பண்றாங்க. ஏன்னா உங்களோட வீடியோஸ்லாம் சும்மா ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணலாமா ஜி? அது முடிய போகுது. நீங்க வீடியோஸ் நிறைய பேர் கிளம்பிடுவாங்க அப்படின்னா வீடியோ ஆன் பண்ண முடியறவங்க ஆன் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓகே. பர்சனலா வேணா கொஞ்சம் கேட்கலாம். ஓகே, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் கொஸ்டின் கேட்கணும்னா சொல்லுங்க. இல்ல சார் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் டவுட்டா இருக்கு, எனக்கு இந்த ஆஸ்பெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா